வணக்கம். லிஸ்னிங் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். அதுக்காக நான் என்ன இங்கிலாந்துலேயா போய் 2 வருஷம் குடியிருக்க முடியும் ஆங்கிலம் பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட தேவை இல்லை. நம்மளுக்கு சுற்றிலையும் நல்லா ஆங்கிலம் பேசுகிறவங்க இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செவி வழியாக நமக்கும் ஆங்கிலம் கற்றுக்க முடியும். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஓடிடி. ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், ப்ரைம் ஆகட்டும், இதில் எல்லாம் நிறைய ஆங்கில மூவிஸ், அதாவது இங்கிலீஷ் மூவிஸ் இருக்குது. ஹாலிவுட் மூவிஸ் இருக்குது, பிரிட்டிஷ் மூவிஸ் இருக்குது. சரியா? இந்த மூவிஸ் அல்லது டிவி சீரீஸ் எனக்கு தெரியும் மணி ஹைஸ்டெல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் அதோட தமிழாக்கத்தை பார்க்காம நீங்கள் எந்த இங்கிலீஷ் மூவி பார்த்தாலும் அல்லது இங்கிலீஷ் சீரீஸ் பார்த்தாலும் அதை இங்கிலீஷ்லேயே பாருங்கள். உடனே என்ன கேட்பீங்க? எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்பீங்க. அதில் தான் அவங்க சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த சப்டைட்டில்ஸை ஆட்டோமேட்டிக்காக கண்ணு ரீட் பண்ண காது மொழி கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இங்கிலீஷ் புலமை, தட் இஸ் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இங்கிலீஷ் பேசணும், அந்த ஃப்ளூவன்சி, அதே மாதிரி அந்த உச்சரிக்கிற அந்த பாணி, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அப்படி தாங்க நான் கூட இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். சரியா? நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.